சிவகிரியில் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 1ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த நிலையில் தற்பொழுது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட நாம் கேட்போம். சதாசிவம், வணக்கம். இவர்களுக்கும் இந்த கொலை வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றன? மேலும் முதற்கட்ட விசாரணை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேற்கரையான் தோட்டத்து பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி பாக்கியம்மாள். வயதான தம்பதியினரான இவர்கள் தங்களது தோட்டத்து பகுதியில் வசித்துக் கொண்டு அருகிலுள்ள பகுதியில் விவசாய வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் பார்த்தோம்னா, கடந்த 21ஆம் தேதி இரவு நேரத்தில் அவர் மகன் தொடர்பு கொண்டு போன் எடுக்காததால் உறவினர் மூலம் பார்க்க சென்ற போது இருவரும் ரத்த வெள்ளத்தில் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் சடலமாக கிடந்தனர். இதனையடுத்து சிவகிரி போலீசார் சம்பவ இடத்தில் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டும் பின்னர் கோவை சரக டிஐஜி, ஐஜி மற்றும் ஈரோடு எஸ்பி சுஜாதா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஐஜி உத்தரவின் பேரில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் பார்த்தோம்னால் ஏடிஎஸ்பி, காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளை சேர்ந்தவர்கள் என அமர்த்தப்பட்டனர். தொடர்ந்து குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதற்காக 60 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை 28, 29, 30 ஆகிய 3 தினங்களில் நடந்த சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றியும் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் வழக்கின் முக்கிய திருப்பமாக அரசலூர் பகுதியைச் சேர்ந்த அச்சியப்பன், மாதேஷ், ரமேஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் நேற்றைய தினம் முதல்கட்டமாக பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியது. தொடர்ந்து தற்போது கூடுதலாக பார்த்தோம்னால் ஞானசேகரன் என்பவர் போலீசார் பிடித்துள்ளனர். இவர்கள் அதாவது அச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகிய 3 பேரும் கொள்ளையடித்து சென்ற நகைகளை நகைக்கடை உரிமையாளரான ஞானசேகரிடம் கொடுத்து விற்பனை செய்துள்ளனர். இதன் மூலம் 4வதாக தற்போது நகைக்கடை உரிமையாளர் கூடிய ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இவர்கள் 4 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இது தற்போது மருத்துவ பரிசோதனை நிறைவடைந்து அடுத்த கட்டமாக காவல்துறை தரப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துள்ளது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இவர்கள் 3 பேரும் கொலை செய்வதற்கான நோக்கம் என்ன, எந்தெந்த இடங்களெல்லாம் கொலை செய்துள்ளனர், குறிப்பாக பல்லடத்தில் நிகழ்ந்த 3 கொலை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்புடையதா, அதே மாதிரி கொலை நடக்கக்கூடிய இடத்திற்கு இவர்கள் எப்படி நோட்டமிடுகிறார்கள் என்ற கோணத்திலெல்லாம் போலீசார் விசாரணை முடிவுகள் பற்றி தெரிவிக்க உள்ளனர். தொடர்ந்து இவர்கள் அடுத்தடுத்த கட்ட பணிகள் மூலம் கைது செய்ய இருக்கின்றனர் போலீசார். தகவல்களுக்கு நன்றி.